அண்ணா அடிக்கிற அலமாரி வார்த்தை வந்து வந்து போச்சு. அடக்கிட்டேன் தெரியுமா? சங்கீதாவுக்கு வேற எவன் கூடிய நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்ட உடனே நாங்கெல்லாம் பதறிட்டோம். ஆனா இவன் எந்த பதட்டமும் இல்லாம பிலோமினாவை கூட்டிக்கிட்டு சேலை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். எவனோ எவன் கூடயோ சண்டை போட்டா இவனுக்கு என்னென்ன? இவன் போய் சண்டையை சமாதானப்படுத்துறான். அவன் கூப்பிட்டாங்கிறதுக்காக சங்கீதா வீட்டுக்கே போறான். இவன் எங்களால புரிஞ்சுக்க முடியலண்ணே. சமயத்தில் கிறுக்கமா நடந்துக்கிறான். உங்க காதல் தெரிஞ்ச எங்களுக்கு அந்த கல்யாணத்தை பார்க்குற சக்தி இல்லடா. பாருங்க, காதலிச்சது அவன், புலம்புறது நாங்க. போதும் போதும்பா, இவனுக்கு பேசுனது போதும். நீ சொல்லு, சங்கீதா இன்னும் மனசுல இருக்காளா இல்லையா? அவளை நான் இறக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்களாம் ஏன்னு சுமந்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன பெருமாளே, ஐயரு மன ஓலையில 5 தடவை மஞ்ச வச்சுட்டாரு, இன்னும் பொண்ணுக்கு அலங்காரம் முடியலையா? கல்யாணம் நிச்சயதார்த்தம்னாலே ஒரு வீடு களை கட்டிடுது இல்லைங்களானே? நீ இதுக்கு தானே வந்த? அப்புறம் களை கட்டினா என்ன கட்டாடி என்ன? உனக்கு இலை உண்டுறா, மூடிட்டு ஜிப்ப போடு. என்னம்மா இன்னுமா அலங்காரம் முடியல? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல. முடிஞ்சிருச்சு அங்கிள், நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாமா. அண்ணே என்னடா ஒரு டவுட், நீ இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா? மனுஷன் எம் மதமும் எனக்கு சம்மதம்டா, அதான் சிம்பாலிக்க போட்டிருக்கேன். அண்ணே என்னடா இப்படி போடுறவங்க முக்காவாசி பேரு பிராடாத்தான் இருப்பாங்க. அட கிருமி நாசினி, நல்ல விஷயத்தையே நம்ப மாட்டீங்களே. என்ன பண்றது, உள்ளுக்குள்ள வேதனை இருந்தாலும் வெளியே ஈனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கிச்சாங்க வாடா. என்ன என்னை முடித்துக் கொள்கிறேன் சங்கீதா. என்ன சொல்லுவ? இல்ல, அது வந்து அங்கிள் ரெடியான்னு பார்க்க சொன்னாங்களா? ரெடிப்பா. என்ன சிலுவ, என்ன இங்க நிக்கிறீங்க? இதுதான் என் ரூம். ஓகே, மாப்பிள்ள மாதிரி இருக்கேனா? நல்லா இருக்கு, வாங்க. இறக்கி வச்சுட்டேன், என்ன சுமந்துக்கிட்டு இருக்க? அந்த லெட்டர் அனுப்பிச்சது சங்கீதா இல்ல, நான் தான்.